வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடுற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் பூரா ஒரே வலி, தாங்கவே முடியல. இந்த இடம்லாம் ஒரே தலைவலின்னு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவ்வளோ கனமாக இருக்குது. ஒரு 2 நாள் தலைக்கு குளிச்சுட்டு எப்போவுமே நான் நல்லா தலையை துவட்டுவேன். ஆனால் அந்த 2 நாளும் தலை சரியாக துவட்டாமல் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே திரிஞ்சேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் தலையில் அப்படியே சோர்ந்துருச்சு. அதாகவும் இப்போ ஒரே வலி, தாங்கவே முடியல வலி. நான் இப்போ தலைவலிக்கெல்லாம் டக்கு டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் இதில் நம்ம இந்த மாதிரி எதுவும் மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ எனக்கு பிரயாணம் ஒத்துக்கிறாது, வாந்தி வரும். அதுக்கு ஒரு அவாமின் மாத்திரை வாங்கிட்டேன். அப்புறம் பிரயாணம் பண்ணின்னு விட்டு வீட்டுக்கு வந்தால் தலைவலி வரும். அதுக்கு ஒரு கால்பாலாக ஏதோ ஒரு மாத்திரை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு 3 மாத்திரை வாங்கிட்டு போயிட்டு 3ஐயும் போட்டுட்டு 3 நாள் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது எதுனாலன்னு தெரியாமல் அது அலர்ஜி ஆகிட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது மாத்திரை அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கண்ணாப்பின்னா நம்மளா ஏதாவது டாக்டர் மாதிரி எழுதி சாப்பிடக்கூடாது, வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த தலைவலிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எனக்கு இந்த ஒற்றை தலைவலி வரும். ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னா சாமானியத்தில் விடாது. காலைல எழுந்த உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகி வெயில் கூட கூட தலைவலி ஜாஸ்தியாகி ஒரு 3 மணி வாக்கில் தான் அந்த தலைவலியே குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் மறுநாள் ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கும். அப்போ சின்ன வயசுலேருந்தே உண்டு. அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த ஊருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கே இருந்தப்போ சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தலைவலிக்குதுன்னு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, வா வீட்டுக்கு உனக்கு ஒரு பற்று போட்டு விடுறேன்னு கூப்பிட்டாங்க. பத்து இருந்தால் சினிமாவெல்லாம் ஜோக் அடிப்பாங்க, அந்த பத்து இல்லை, இது பற்று. அதை போட்டு விட்றேன்னு சொன்னாங்க. சரின்னு போனால் அவங்க ஒரு 7 பொருட்கள் வச்சு பற்று போட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ ஒரு 5 தான் ஞாபகம் இருக்குது. இப்போ அதை விட ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. தனியா விதை, இஞ்சி, வெற்றிலை, அப்புறம் பார்த்தீங்களா, தனியா விதை, இஞ்சி, வெற்றிலை, சாம்பிராணி. சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணியாக இருக்கணும். அது போலியாக இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான சாம்பிராணியாக இருக்கணும். 4 தான் சொல்லியிருக்கிறேன்னா, தனியா விதை, வெற்றிலை, தனியா விதை, வெற்றிலை, சாம்பிராணி, நொச்சி இலை. அப்புறம் இப்போ ஒன்று சொன்னேன், அதை மறந்துட்டேன். அதுக்குள்ளே வீடியோ முடியறதுக்குள்ளே அதை சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, நல்லா அம்மியில் வழுவழுன்னு அரைச்சி அதை ஒரு கிண்ணத்தில் ஒரு கரண்டியில் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அம்மியை கழுவி அந்த தண்ணியும் அந்த கரண்டியில் எடுத்துக்கிட்டாங்க. கரண்டினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீளமாக ஒரு இரும்பு கரண்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் குழம்பும் தாளிப்பாங்க. அடுப்புக்குள்ளே இப்படி வச்சுட்டு கடுகு உளுந்து போட்டு அதில் வெங்காயம்லாம் போட்டு வதக்கி ஊற்றுவாங்க குழம்புல. அப்புறம் சட்னி தாளிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கரண்டி. அந்த கரண்டியில் இந்த அரைச்ச போட்டு நல்லா அந்த நீர் இருக்கு இல்லையா, அரைச்ச தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அந்த நீர், அப்புறம் அம்மியை கழுவி ஊற்றினோம் இல்லையா, அந்த நீர் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். அப்போவும் அந்த ஜாரை கழுவி ஊற்றுவோம்ல, அந்த ஊற்றுனா தான் நல்லது. ஏன்னா அது நம்ம
அடுப்பில் வச்சு கிண்ட கிண்ட வந்து அந்த நீர் வற்றும். அப்போ விழுதாக அரைச்சி அந்த கரண்டியில் ஊற்றி அடுப்புக்குள்ளே இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து ஸ்பூனால் கிண்டி கிண்டி விடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி வரும். தண்ணி கெட்டியாக உருண்டை பிடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதாக அது இப்படி இந்த மருதாணி மாதிரி இருக்கும். அப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா நெத்தியில் பற்று போட்டு விடுவாங்க. அப்படி அப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைப்பாங்க. அதை மறந்துட்டேன் பாருங்கள். அது கொஞ்சம் நேரம் ஆற வைப்பாங்க. ஆற வைக்கிறதுனா நல்லா சுத்தமாக ஆற வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதில் வெது வெதுன்னு சூடு இருக்கும். அப்படி வெது வெதுன்னு சூடு இருந்துச்சுன்னா நமக்கு அதை இங்கெல்லாம் தடவும் போது நமக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். அவ்வளோ நேரம் வழியில் இருந்துட்டு அதை வைக்கும்போது நம்ம அந்த பற்று நெத்தியில் வைக்கும்போது அப்படியே நல்லா கொஞ்சம் சுகமாக இருக்கும். காலையிலேருந்து அந்த வலி விடுற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் போய் இப்படி போட்டுட்டு வந்தேன். அப்புறம் போட்டு வரும்போது என்ன பண்ணேன், முக்காடு போட்டுக்கிட்டு வந்தேன். தலையிலெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஊரில் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அது கிராமங்கிறதுனால என்னம்மா இப்படி போராடு, ஒன்றும் இல்லை, இது பத்து போட்டிருக்கேன் அதனால அப்படி. அதுக்காக களவாண்டு பிள்ளை போகிற மாதிரியா போகிறாது, எடுத்து விடு முக்காட்டை அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்லிகிட்டே இருங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் முக்காடை விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் மறுநாளும் வர சொன்னாங்க. மறுநாளும் போட்டேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒத்த தலைவலி கிடையாது. இப்போ நான் இந்த கண்ணாபின்னான்னு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றதும் கிடையாது. இப்போ வந்து இந்த 2 நாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அது சரியாக தோட்டாமல் இருந்ததுனால தான் அந்த தலைவலி வந்துச்சு. அப்புறம் வந்து வறட்டு இருமல் வருதுன்னா லேசாக இந்த வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வலிக்குது. அதனால் என்னால் இரும முடியல. நான் இப்போ பேசிக்கிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட, அந்தளவு இருமல் இல்லைல்ல. எப்போவாவது ஒரு தரம் அந்த இருமல் வருது. அப்போ வலிக்கிறதுனால என்னால் இரும முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாது. இப்படி வந்து ஒரு கை வைத்தியம் பார்த்து நான் வந்து என்னோட தலைவலி, அந்த ஒற்றை தலைவலி குணமாச்சு. மற்ற சாதாரண தலைவலிகளை விடுங்க, ஒற்றை தலைவலிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது குணமாச்சு. நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கை வைத்தியம் பார்த்துக்கிட்டாலும் சரி, மெடிக்கலில் மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா வாங்கி எதுக்கும் சாப்பிட்டாலும் சரி, ஒரு அளவுக்கு தான். அப்புறம் அது வந்து எதையாவது இழுத்து வச்சிடக்கூடாது. நம்மளா எதையாவது சாப்பிட்டு நாள் கடத்தி எதையாவது இழுத்து வச்சிடக்கூடாது. டாக்டர் போய் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு டாக்டரை போய் பார்க்கறது நலம். சரி, இப்போ வந்து நான் வந்து அந்த மறந்ததை கண்டுபிடிக்கணும் இல்லையா, கடவுளை கண்டுபிடிக்க கொடுத்துரு. நொச்சி இலை, மல்லி விதை, சாம்பிராணி, வெத்தலை, மறுபடியும் இந்த ஒன்று காணும், வெத்தலை, மல்லி விதை, சாம்பிராணி, வெத்தலை, நொச்சி இலை, ஐயோ மல்லி விதை, சாம்பிராணி, நொச்சி இலை, வெத்தலை, இஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதாவது விஷத்தன்மை இல்லாத பொருட்கள் தான் நம்ம சேர்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மைக்ரோ தலைவலிக்கு அந்த இது தாராளமாக போடலாம். அதுக்கு பிறகு எனக்கு அந்த தலைவலி வர்றதில்லை ஆண்டவன் புண்ணியத்தில். ஏதோ காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க, உரை மருந்துன்னு சொல்லிட்டு. சங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு வெத்தலை காம்பு,
ஒரு சின்ன வேப்பலை தண்டு இருக்கு இல்லையா, அதில் சின்ன துண்டு ஒன்று, அப்புறம் வந்து பெருங்காயத்தை வந்து அந்த சங்கில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே உரசிடுவாங்க, லேசாக லேசாக தான் உரசுவாங்க. அப்புறம் பேர் சொல்லாததுன்னு ஒன்று இருக்குது, அதையும் இப்படி லேசாக உரசுவாங்க, ரொம்ப கொடுக்கக்கூடாது. அது பேர் சொல்லாதது ஓவராக கொடுத்தோம்னாக்கா வாய் வந்து பேச்சு வந்து திக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஆகிற வரைக்கும் வச்சு குழந்தைங்களை தலை குளிப்பாட்டி இந்த உரை மருந்து கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் முதல்ல இருந்த ஊரில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பெண்கள்லாம் அந்த வீட்டில் வளர்க்கிற துளசி இதெல்லாம் போட்டு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அதை நான் பார்த்தே இருக்கிறேன். சரி, எதுவாக இருந்தாலும் நல்லது தான் இருந்தால் சரி. சரி, உங்களுக்கும் இந்த மருத்துவ குறிப்பு பிரயோஜனமாக இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை வேணாம் இதெல்லாம் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் கிளிக்கிட்டு வாங்க. தலை வலிச்சா நான் வேணா பற்று போட்டு விடுறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. போயிட்டு வரேன்.